பிறப்பிற்கு அர்த்தமுண்டு, வாழ்வின் நேர்மைக்கு உயர்வுண்டு. அந்த உயர்வினை தொட்டவர்தான் ஹோட்டல் கொரோனா உரிமையாளர் இசக்கிமுத்து வதனன். இன்று அவருக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கொண்டாடும் இசக்கிமுத்து வதனன் அவரது உயர்விற்கு அவரது தாயானவர் பெரும் பலமானவர். இசக்கிமுத்து லீலாவதி அவர்களின் ஒரே ஒரு புத்திரன். 31/12/1979 பிறந்தவர். இவரிடம் மிக நேசமாக கலைஞர்களோ அல்லது வாடிக்கையாளர்களோ அல்லது நண்பர்களோ உறவுகளோ மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய வல்லமை பெற்றவர் இவர். தாய் நிலத்துக்கு சென்ற தந்தை ஹோட்டல் கொரோனா எடுத்த சமயம் கேட்டு தான் திரும்பி வர ஆசைப்பட்டிருந்த சமயத்தில் காலன் அவரை அழைத்து கொண்டார். தாய் நிலத்துக்கு செல்ல முடியாத வேதனை, இருப்பினும் மனைவியானவள் நான் சென்று தகரக்கிரியை முடித்து வருகின்றேன் என்று சென்று திரும்பினாள் அனையுனா என்கின்ற இவரது அன்பான மனைவியானவள். இன்றும் ஹோட்டல் கொரோனா தான் உயர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு காரணம் தாயானவளின் அன்பான உபசரிப்பும் உணவளிப்பும், அத்தோடு மகனான வதனின் அன்பு புன்னகை சிரிப்பும் அழகுபடுத்தும் நடவடிக்கைகளும் தான் முக்கிய காரணமாக அமைகின்றது. இன்பம் வருகின்ற வேளையிலே இன்பமாகவும், துன்பம் வருகின்ற வேளையிலே துணையாகவும் வாழ்கின்றவர்தான் இன்றைய பிறந்தநாள் காணும் வதனன். தனது வாடிக்கையாளர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் வதனன் தனது தாயவள், தனது பிள்ளைகள், மனைவி என இவ்விடத்திலே ஹோட்டல் கொரோனாவில் கொண்டாடி மகிழ்ந்த காலங்கள் ஏராளம். உக்ரைன் போர் மூண்ட பொழுது தன்னால் முடிந்தளவுக்கு உதவி செய்வேன் என முன்வந்தார். அதனால் ஊடகங்கள் இவரை நெருங்கியது. கலைஞனாக உயர்த்தி கொள்ள பல சவால்களை சந்தித்தவர் வதனன். அதேபோன்று வியாபாரத்திலும் வர்த்தகத்துறையிலும் பல சவால்களையும் எதிர்நோக்கி வென்று கொண்டிருக்கின்றார் ஹோட்டல் கொரோனா உரிமையாளர் வதனன். இவர் தனது 3ஆம் வயதிலேயே அடம்பிடித்து கலைஞனானவர். நாச்சுவா புயலடி ராஜன் வில்லிசை குழுவை இயக்கி வந்த கணேசமூர்த்தி தம்பையா, அவரோடு இணைந்த கருணாகரன் தம்பையா இவர்களோடு 3ஆம் வயதிலேயே நானும் தாளம் இசைப்பேன் பாடுவேன் என மேடைக்கு வர ஆசைப்பட்டவரை அழைத்து சென்றனர். ஆனால் திரும்புகையில் அங்கு இராணுவம் சுற்றி வளைத்தது. எல்லோரைப் போலவும் இவரது தனது கையை உயர்த்திய பொழுது இராணுவத்தில் இருந்த ஒருவனுக்கு சிரிப்பு ஏற்பட்டது. இந்த இளம் சிறுவன் அல்ல, இவன் ஒரு குழந்தை பிராயத்தை கொண்டவன், இவனும் கையை உயர்த்தி கொண்டார் என்று சிரித்து கொண்டு அக்குழுவை அங்கிருந்து செல்லுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். மிருதங்க ஆசிரியர் அம்பலமானர் அவர்களின் சீடர்களான வேல்மாறன் ஆசிரியர், கண்ணதாசன் ஆசிரியர் போன்றவர்களிடம் முறைப்படி மிருதங்கத்தை கற்றுக்கொண்டவராவார். அதேவேளை கல்லூரி ஆசிரியரின் வேண்டுதல் கிணங்க அந்த அறியா பருவத்திலேயே இவர் தாய் நிலத்து பாடல்களையும் பாடக்கூடிய வல்லமை பெற்றவரானார். 13ஆம் வயதிலேயே பிரான்சுக்கு வருகை தந்த இவர் அங்கும் கூட தாய் நிலத்து பாடல்களையே பாட ஆரம்பித்தார். கலையோடு நாட்டம் கொண்ட இவர், கலை குடும்பத்தைச் சேர்ந்த இவர்
இவரது ஆசிரமாமாவான கணேசமூர்த்தி அவர்களால் அன்றைய காலத்தில் இயக்கப்பட்ட மேடைகளில் இவர் மிருதங்கம் வாசித்துக் கொண்டே பாடக்கூடிய வல்லமையையும் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் சிறந்த பாடகனாகவும் தாளவாத்திய கலைஞனாகவும் யாவரும் பாராட்டும் அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டார். அது மட்டுமன்றி பிரெஞ்சு கல்லூரியிலே கற்கின்ற காலத்திலேயே மேலத்தேய நடனம், இசை என பல விடயங்களிலும் தனது நாட்டத்தை காட்டி வெளிப்படுத்தி கொண்டார். அது போதாதென்றோ குறும்படம் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முதலே அவர் குறும்படங்களை தயாரிக்கத் தொடங்கினார். அதன் பின்னர் நல்லுஸ்தான், நாவலர் ஆகியோர் நடாத்திய குறும்பட போட்டிகளில் முதன்மைகளில் ஒருவராகவும் 1, 2, 3 பரிசுகள் என முக்கியமான பரிசுகளை தட்டிச் செல்வதோடு சிறந்த நடிகர்களுக்கான விருது, சிறந்த தொழில்நுட்பத்துக்கான விருது என பல்துறை விருதுகளையும் பெற்றுக்கொண்ட பெருமைக்குரியவராக வதனன் விளங்கிக் கொண்டார். இது மட்டுமன்றி தனது மனைவியாரின் கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்கு மேலாக அவரையும் இயக்குநராக்கி அழகுபடுத்திக் கொண்டவர்தான் இசக்கிமுத்து வதனன். ஹோட்டல் கொரோனாவை இயக்கி வரும் வதனன் இவர் லிப்ட் எனும் ஈழத்தமிழர் திரைப்பட சங்கத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அது மட்டுமன்றி இதன் ஆரம்ப காலத்தில் தோன்றிய பொழுதெல்லாம் அவ்வப்போது பல பொறுப்புகளை சுமந்ததோடு அதன் வருவாக அதன் உயர்வுக்கு பாடுபட்டவர்களில் இவரும் ஒருவராவார். கடந்த 18/11/2025 அன்று தனது மூத்த பெரிய மாமா அவரது இழப்பு இவரை மிகவும் வேதனை அடைய வைத்திருந்தது. இருப்பினும் தனது கடமையை முழுமையாக முடிக்க தான் ஜெர்மனியில் பிரீமன் வரை சென்று அங்கு இருக்கின்ற மக்களோடு கூடி அவருக்கான தகன கிரியையையும் மருமகன் என்ற கடமையையும் முழுமையாக முடித்து கொண்டார். வர்த்தகம் என்பது புதிதல்ல. தாயவளும் வியாபாரத்தில் சிறந்தவர். அதே போன்று மாமன்மார்களும் வியாபாரத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்து வந்தவர்கள். இதே போன்று புலம்பெயர்ந்த மண்ணான பிரான்சில் இவரது ஆசிமாமா கணேஷ் தம்பையாவுடன் இவர் சிறுவயது காலங்களிலேயே மார்க்கெட், அதாவது சந்தையில் இருந்தும் வியாபாரத்தை பல விடயங்களையும் கற்றுக்கொண்டவராவார். இசக்கிமுத்து வதனன் அவர்களின் பிறந்தநாளையிட்டு முதல் நாளில் இருந்து இன்று வரை வாழ்த்துக்களை கூறுபவர்களுக்கும் தொடர்ந்தும் வாழ்த்துக்களை கூறுபவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஹோட்டல் கொரோனா உங்களை என்றும் வரவேற்கின்றது.